வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நாம் இப்போ பார்க்குறது எக்ஸசைஸ் 1.4ல் கொஸ்டின் நம்பர் 1. ஸோ இங்கே என்ன பார்க்குறோம் அப்படின்னா, சால்வ் த ஃபாலோயிங் சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸ் பை கிராமர் ரூல். ஸோ நம்ம லாஸ்ட் எக்ஸசைஸில் இதே லீனியர் ஈக்குவேஷன் தான் சால்வ் பண்ணோம், ஆனால் அது வந்து மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட். இங்கே நம்ம பார்க்க போகிறது இது சால்வ் த ஃபாலோயிங் சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் பை கிராமர் ரூல் யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ தமிழில் பின்வரும் நேரிய சமன்பாடுகளின் தொகுப்பை கிராமரின் விதிப்படி தீர்க்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கிராமர் விதியை பயன்படுத்தி தீர்க்கணும், கிராமர்ஸ் ரூல். ஸோ கிராமர்ஸ் ரூல் அப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா டெல்டா நாட் ஈக்குவல் டு 0 இருக்கணும். கிராமர் ரூல் யூஸ் பண்ணணுன்னா டெல்டா நாட் ஈக்குவல் டு 0 இருந்தால் தான் யூஸ் பண்ண முடியும். ஈக்குவல் டு 0 இருந்துச்சு அப்படின்னா கிராமர் ரூல் கேனாட் அப்ளை. சார் இப்போ இதில் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஈக்குவேஷன்ஸ் எப்படி என்ன ஃபார்மேட்டில் இருக்கணும் அப்படின்னா, வேரியபிள் டேர்ம்ஸ் எல்லாம் லெஃப்ட் சைடும், கான்ஸ்டன்ட் டேர்ம்லாம் ரைட் சைடும் இருக்கணும். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா வேரியபிள் டேர்ம் வந்து 5x - 2y இஸ் ஈக்குவல் டு +16 வரப்போ -16. அதே மாதிரி அடுத்த ஈக்குவேஷனில் எக்ஸு +3y இஸ் ஈக்குவல் டு 7. முதல்ல இந்த ஃபார்மேட்டில் எழுதிக்கணும். எப்போவுமே கான்ஸ்டன்ட் டேர்ம் ரைட் சைடு இருக்கணும். சார் இப்போ இதுலேருந்து ஃபஸ்ட்டு டெல்டா கண்டுபிடிக்கணும். ஸோ டெல்டா இஸ் ஈக்குவல் டு, டெல்டானா என்ன அப்படின்னா எக்ஸ்ஒயோட கோவிஷியண்ட்டை தனியாக ஒரு டிடர்மினண்ட்டாக எழுதுகிறோம். ஸோ இங்கே ஒன்லி டிடர்மினண்ட் தான் யூஸ் பண்ணுறோம், மேட்ரிக்ஸ் கிடையாது. சரிங்களா? ஸோ எக்ஸ்ஒயோட கோவிஷியன்ட் ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் 5 - 2 1 3. ஸோ எக்ஸ்ஒயோட கோவிஷியண்ட்டை நம்ம லாஸ்ட் எக்ஸசைஸில் ஏன்னு எடுப்போம், ஏங்கிற மேட்ரிக்ஸ் எடுப்போம். இங்கே வந்து டெல்டான்னு எடுக்கிறோம். இது வந்து நமக்கு இங்கே டிடர்மினண்ட், அங்கே மேட்ரிக்ஸ்னு சொல்லுவோம், இங்கே டிடர்மினண்ட் சொல்கிறோம். அதே மாதிரி இது இங்கே ஒன்லி டிடர்மினண்ட் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதனால் இந்த கிராமர் ரூலுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா டிடர்மினண்ட் மெத்தடு. சரியா? இன்னொரு பேர் வந்து டிடர்மினண்ட் மெத்தட். சால்வ் த ஃபாலோயிங் சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் பை டிடர்மினண்ட் மெத்தட் அப்படின்னு கேட்கலாம். தமிழில் அணிக்கோவை முறையில் தீர்க்க அப்படின்னு கேட்கலாம். சரி பாருங்கள், இது கிராஸ் மல்டிபிள் பண்ணுறோம். 5 3s are 15, கிராஸ் மல்டிபிள் மைனஸ் வரும், ஸோ +2. ஸோ டெல்டா இஸ் ஈக்குவல் டு 17. ஸோ நாட் ஈக்குவல் டு 0. சார் அடுத்து டெல்டா 1. ஒரு சில டெல்டா எக்ஸ்ன்னு போடுவாங்க, டெல்டா 1ன்னு போடலாம், தப்பு கிடையாது. ஸோ டெல்டா எக்ஸ்னாலும் டெல்டா 1 ஒன்றும் தப்பு கிடையாது. ஸோ எப்படி வேணாலும் செஞ்சுக்கலாம் நம்ம. ஸோ பாருங்கள், டெல்டா 1ன்னா என்ன செய்வோம் அப்படின்னா, இந்த ஃபஸ்ட்டு இப்போ டெல்டா எழுதுவோம் இல்லையா, அதில் ஃபஸ்ட்டு காலம் ஃபுல்லாகவே எதோட கோஎஃபிஷியன்ட்னா எக்ஸோட கோஎஃபிஷியன்ட். இந்த எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம ரீப்ளேஸ் பண்ணுவோம். எதை ரீப்ளேஸ் பண்ணோம்னா இதை எடுத்துகிட்டு எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் எடுத்துகிட்டு இந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் இருக்கு இல்லையா, இது ரெண்டையும் இங்கே ஃபில்லப் பண்ணுறோம். இதுதான் வந்து டெல்டா 1. அதை வந்து டெல்டா எக்ஸ்ன்னு நம்ம எழுதலாம். சார் இப்போ இந்த எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்டை எடுத்துகிட்டு -16 7 இந்த கான்ஸ்டன்ட் டேர்மை ஃபில்லப் பண்ணிட்டான். இது அப்படியே இருக்கும். -2 3 is equal to cross multiplication 16 into 3 -48 minus இங்கே ஒரு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். 7 2s are 14. ஸோ -48 + 14 டெல்டா 1 is equal to -34. சார் -34. அடுத்து நம்ம பார்க்குறது டெல்டா 2. இது டெல்டா ஒய்ன்னும் எழுதலாம். ஸோ டெல்டா 2னா இதே டெல்டா எடுத்துக்கிறோம். டெல்டாவில் லாஸ்ட் டெல்டா 1க்கு வந்து எக்ஸோடைய கோஎஃபிஷியன்ட்ஸை ரீப்ளேஸ் பண்ணோம். இப்போ அடுத்து ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் செகண்ட் காலம் இருக்கு இல்லையா, இது வந்து இது ஒய்யோட கோஎஃபிஷியன்ட். இதை எடுத்துகிட்டு கான்ஸ்டன்ட் டேர்ம் யூஸ் பண்ணுறோம். இப்போ ஃபஸ்ட்டு டேர்ம் அப்படியே தான் இருக்கும், ஃபஸ்ட்டு காலம் அப்படியே தான் இருக்கும், 5 1. இப்போ செகண்ட் காலமை எடுத்துகிட்டு கான்ஸ்டன்ட் டேர்மை ரீப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ இது கிராஸ் மல்டிபிள் 7 5s are 35 மைனஸ் இங்கே ஒரு மைனஸ் ப்ளஸ்ஸு 16. ஸோ டெல்டா 2 is equal to 15 - 6 சார் 15 + 6 1 11 5 3 4 5 21. ஸோ டெல்டா 1 டெல்டா 2 கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ பை கிராமர் ரூல்.
அதாவது கிராமரின் விதிப்படி. சரி, கிராமர் ரூலில் ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு டெல்டா 1 டெல்டா, ஒரு வேளை டெல்டா எக்ஸ்ன்னு போட்டிருந்தீங்கன்னா டெல்டா எக்ஸ் பை டெல்டா. எப்பவுமே டெல்டா வந்து டினாமினேட்டரில் வரும், அதனால தான் டெல்டா நாட் ஈக்குவல் டு 0ன்னு சொல்கிறோம். டெல்டா 1 வந்து -34 பை டெல்டா 17, ஸோ -2. y is equal to delta 2 by delta 2 51 by 17. 51ல் எத்தனை 17னா 3. therefore x is equal to -2, y is equal to 3. It's okay.